எல்லாம் வல்ல மாதுரு வாகனாக விளங்கக்கூடிய அன்னபூரணி உடனுரை கங்காதரி ஈஸ்வர பெருமானுடைய பெரும் கருணையினாலே இன்றைய தினம் திருமுறை விண்ணப்ப வழிபாட்டிலே தொடர்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலம் திரு ஆமாத்தூர் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தலம். இந்த தலத்திலே கடந்த திருமுறை விண்ணப்ப வழிபாட்டிலே திருநாவுக்கரசர் பெருமான் அருளி செய்த திருத்தாண்டகத்தினை விண்ணப்பம் செய்து திருவருளை பெற்றோம். அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் திரு ஆமாத்தூர் பெருமானை நாம் தொடர்ந்து சிந்திக்கின்ற வழியிலே ஆமாத்தீஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்ற பெருமான், அழகிய நாயகி என்று அழைக்கக்கூடிய உமையம்மை, இப்படிப்பட்ட பெயர்களை எல்லாம் அந்தந்த தலத்திலே இறைவன் அருள்பாலிக்கும் பொருட்டு ஓர் உருவம் ஒரு நாமமும் இல்லாதவருக்கு 1000 திருநாமம் என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட 1000 திருநாமங்களை கொண்ட பெருமான் நம்முடைய சிவபெருமான். இந்த பெருமான் திரு ஆமாத்தூரிலே அழகிய நாயகி உடனுரை ஆமாத்தீஸ்வரராக எழுந்தருளி அருள்பாலிக்கிறார். அந்த தலத்திலே திருஞான சம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசர் பெருமானும் மிக அற்புதமான பதிகங்களை எல்லாம் பாடி மகிழ்ந்தார்கள். அதனைத் தொடர்ந்து சுந்தரர் பெருமான் அந்த தலத்திற்கு எழுந்தருளுகிறார். அப்படி எழுந்தருளுகின்ற பொழுது அந்த பெருமான் இங்கே அருள்பாலித்து இருக்கக்கூடிய பெருமான் எப்படியெல்லாம் நம்மளை ஆட்கொண்டு அருள்பாலிக்கிறார் என்பதை அவர் பாடலாக நமக்கு பாடி காட்டுகிறார். அப்படிப்பட்ட ஒரு பாடல்தான் சுந்தரர் பெருமான் அருளி செய்த பதிகம். இந்த செயல்கள் சுந்தரர் பெருமான் செய்த அத்தனை செயல்களும் அவர் செய்ததாக சொல்லப்படவில்லை. எல்லாமே இறைவன் செய்து காட்டி அவர் செய்ததாக சொல்லுகிறார். இப்படியெல்லாம் சுந்தரர் பெருமான் சொல்லுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், தன் செயல் யாதொன்றும் இல்லை, எல்லாம் இறைவன் செயலே என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ளும் வகையிலே ஒரு அற்புதமான பதிகத்தை நமக்கு அருளி செய்திருக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய பெருமான் எதையெல்லாம் காட்டுகிறார் என்பதையெல்லாம் நமக்கு பதிகத்தின் மூலமாக காட்டுகிறார். எதையெல்லாம் சொல்லுகிறார் என்பதையெல்லாம் இந்த பதிகத்திலே நமக்கு சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, இந்த பெருமான் எப்படியெல்லாம் நம்மை காத்து வழிநடத்தி வருகிறார் என்பதையெல்லாம் சொல்லுகிறார். நாமெல்லாம் இல்லறத்திலே இருக்கின்ற பொழுது இல்லறத்திலே இருக்கக்கூடிய அத்தனை செயல்களையும் நம் செயல்களாக தான் கொள்ளுவோம். அது நம்மளுடைய இயல்பு. ஏன்னா அந்த செயல்களை எல்லாம் இறைவன் செயல் என்று நம்மால் நம்ப முடிவது கிடையாது. ஆனால் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் இந்த தலத்திலே வந்து இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான செயல்களை எல்லாம் இறைவன் செய்து கொண்டிருக்கிறார், அதை நான் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பதிகத்தை இன்றைய தினம் நாம் பாடி மகிழ்வதற்கு இறைவனுடைய திருவருள் கூட்டியிருக்கிறார். அவரோ